Hi friends, welcome to Forward IAS. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ ரயில்வே மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 22,000 போஸ்டிங்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க குரூப் டிக்கு. நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அந்த மந்த் எண்டில் போட்டுருவாங்க. ஸோ இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th அண்ட் ஐடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அது ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 36. மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 36 இயர்ஸ். ஸோ அதுக்கு மேலே ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் போடுறப்ப டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. யார் யாருக்கு வந்து எவ்வளோ ரிலாக்ஸேஷன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து தாராளமாக வந்து இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். சரி, ஏன்னா 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்றனால கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹார்டாக தான் இருக்காது. ஈஸி டு மீடியம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி அண்ட் பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களுமே வந்து தாராளமாக இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இதுக்கான கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வில்லாபுரமில் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அது போக ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சென்டரோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் தரேன். இந்த டவுட்னா வந்து கால் பண்ணி கேளுங்க. அண்ட் மெயினாக டிஎன்பிஎஸ்சி அண்ட் பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்க, சிலபஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து காமனாக தான் இருக்கும். ஒரு சில சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். அதனால டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எழுதலாம். அதில் இந்த குரூப் டி அப்படின்றது ஒரு அருமையான வாய்ப்பு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மொத்தம் 22,000 வேகன்சி வரப்போகுது. இது இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தைரியமாக அப்ளை பண்ணி படிங்க. ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.